திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அளித்த வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பது மட்டுமின்றி சொல்லப்படாத பல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருப்பது பொய் என்ற சொல்லுக்கு பெருமிதம் என்று பொடிப்புரை எழுதி இருப்பதையே காட்டுவதாக கூறியுள்ளார். மேலும் சென்னை தலைமை செயலகத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அமைச்சர்கள் விளக்கியது அரை நிமிடம்தான். அதேபோல் தேர்தல் வாக்குறுதிகள் பற்றிய விளக்கம் வெறும் 12 வரிகள் மட்டும்தான். இதைத்தான் விரிவான தரவுகளுடன் அமைச்சர் விளக்கியதாக முதலமைச்சர் கூறுகிறார் என்றும், திமுக அரசு உண்மையாகவே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால் எந்தெந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன, அவற்றுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, அதனால் எவ்வளவு பேர் பயனடைந்துள்ளனர் என்ற விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்.